ஹாய் மக்களே! அடுத்த 6 மாதங்களில் தங்க விலை எப்படி இருக்கும்? இந்த காணொளியில் அதுதான் பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. தங்கம் சம்மந்தப்பட்ட, கோல்டு சம்மந்தப்பட்ட ரேட்டுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உலக தங்க கவுன்சில் இந்த 6 மாதத்துக்கு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த காணொளியில அத பார்க்கலாம். இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு முன்னதாக வரும் மாதங்களில் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்து ஒரு முறையாவது உயர்த்தும் என்று சந்தை எதிர்பார்ப்பாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சாதனை அளவை எட்டிய தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களில் பெருமளவு சரிந்துள்ளது. 2026 ஜனவரியில் 10 கிராம் தங்க விலை, அதாவது நான் சொல்றது 24 கேரட் 10 கிராம் 1,80,000 என்ற அளவை தாண்டியது. ஆனால் ஜூன் மாத இறுதியில் அது சுமார் 1,40,000, அதாவது 10 கிராமுக்கு 40,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது சில மாதங்களிலேயே ஏறக்குறைய 30% சரிவாகும். ஜூன் மாதத்தில் மட்டும் சுமார் 12%, ஒட்டுமொத்தம் இரண்டாவது காலாண்டில் சுமார் 15% விலை சரிவு ஏற்பட்டது. சந்தை ஆய்வாளர்களின் கருத்துப்படி 2013க்கு பிறகு தங்க சந்தையின் பதிவான மிக கடுமையான காலாண்டு சரிவுகளில் இதுவும் ஒன்றாகும். இத்தகைய சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டில் இரண்டாம் பாதியில் தங்கத்தின் விலை நிலவரம் எவ்வாறு அமையக்கூடும் என்பது குறித்த முக்கிய பகுப்பாய்வு தகவல்களை உலக தங்க கவுன்சில் WGC தனது 2026ஆம் ஆண்டுக்கான தங்க சந்தை குறித்த இடைக்கால கண்ணோட்டம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி வரும் மாதத்தில் தங்க விலை முக்கியமான புவிசார் அரசியல் பதட்டங்கள், மத்திய வங்கியின் வட்டி விகித முடிவுகள் மற்றும் முதலீட்டாளர்களின் மனநிலை ஆகியவற்றால் தீர்மானிக்கக்கூடும் என்று கூறுகின்றது. 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியிலேயே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றங்கள் தங்கத்தின் விலைக்கு பெரும் ஆதரவை அளித்தன. அதே வேளையில் முதலீட்டாளர்களின் கொள்முதல் மற்றும் முன்பதிவு செய்தல் போன்ற காரணிகளும் விலையின் பெரிய ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தின. அந்த அறிக்கையின்படி ஆசிய மற்றும் அமெரிக்க வர்த்தக நேரங்களில்தான் தங்கத்தின் விலை மிகப்பெரிய மாற்றங்கள் பதிவாகின. சர்வதேச தங்க சந்தையின் ஆசிய முதலீட்டாளர்களின் தங்க கடந்த காலத்தில் விட அதிகரித்துள்ளது இது உணர்த்துகிறது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு முன்னதாக வரும் மாதங்களில் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தது ஒரு முறையாவது உயர்த்தும் என்று சந்தை எதிர்பார்ப்பாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் இங்கிலாந்து, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய மத்திய வங்கி ஆகியவையும் தங்கம் இறக்குமான பணவியல் கொள்கைகளை தொடர் வாய்ப்புள்ளதாக அது குறிப்பிடுகிறது. இச்சூழ்நிலையில் தொடர்ந்தால் 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் சர்வதேச சந்தையின் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸின் சுமார் $4,000 இருக்கக்கூடும் என்று WGC மதிப்பிட்டுள்ளது. இருப்பினும் இதில் சுமார் 5% வரை ஏற்றம் இறக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அது கூறுகிறது. மறுபுறம் உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்தல், உலக பொருளாதாரம் பலவீனமடைதல், வட்டி விகிதங்கள் குறித்த சந்தையின் எதிர்பார்ப்பு மாறுதல் ஆகிய சூழ்நிலையில் தங்கத்தின் விலை மீண்டும் உயரக்கூடும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருப்பினும் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,500 அதிகமாக உயர வேண்டுமானால், அதே வேளையில் அமெரிக்கா டாலர் மதிப்பு மேலும் வலுவடைந்தால், வட்டி விகிதங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகரித்தால் மற்றும் முதலீட்டாளர்கள் தங்கத்திற்கு விலகி பங்குகள் போன்ற அதிக ரிஸ்க் கொண்ட சொத்துக்களை நோக்கி மாறினால் தங்கத்தின் விலை மீதான அழுத்தம் தொடரக்கூடும் என்று அது எச்சரிக்கிறது. சர்வதேச சந்தையின் தங்கத்தின் விலை முக்கிய நிலையிலிருந்து சரிந்து தற்போது ஒரு அவுன்ஸின் சுமார் $3,900 to $4,000 என்ற அளவில் வர்த்தகமாகி வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் பதட்டங்கள், அமெரிக்காவில் நீண்ட காலத்திற்கு வட்டி விகிதத்தை உயர்வாகவே இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு, வலுவடைந்து வரும் அமெரிக்க டாலர் ஆகியவற்றை தற்போது தங்கத்தின் விலையின் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இருப்பினும் தங்க விலை ஒரு அவுன்ஸுக்கு $4,000 குறைவாக நீண்ட காலத்துக்கு நீடித்தால் விற்பனை அதிகரிக்கக்கூடும் என்று உலக தங்க கவுன்சில் கூறுகிறது. அதே வேளையில் கடந்த கால நிலவரப்படி உற்று நோக்கும் போது விலையில் ஏற்படும் பெரும் சரிவுக்கு பிறகு மத்திய வங்கியின் பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் தனிப்பட்ட வாங்குவோர் மீண்டும் கொள்முதலை தொடங்கினால் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தங்க விலை குறித்த இந்த கணிப்பு சந்தை நிலவரம் மற்றும் பல்வேறு பொருளாதார காரணங்களின் அடிப்படையாக கொண்டவை. முதலீடு தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிதி ஆலோசகர்களின் ஆலோசனை பெறும்
உங்கள் தனிப்பட்ட நிதி சூழலை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோல்டு சம்மந்தப்பட்ட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.